கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 59ஆம் சங்கீதம் 6-7 ஆகிய வசனங்களிலே, அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். ஹல்லேலூயா. சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இந்த வசனம் கேட்கும் போதே சில குடும்பத்துல யோசித்துட்டு இருப்பீங்க, சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள் அப்படின்னா, நாய் நல்லா சாப்பிடும். சில எலும்பு எங்கேயாவது சிக்கிக்கிட்டு அப்படின்னா ஃபுல்லா வாமிட் எடுத்துரும். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். வீட்டுல வந்த உடனே சில குடும்பத்தை சண்டை போட்டுருவாங்க. வீட்டுல அம்மாமாருக்குலாம் நிம்மதியா இருக்காது. என்னன்னு கேட்டா, என் புருஷன் ஏசிட்டான், அடிச்சுட்டான், சந்தேகப்பட்டுட்டான், தவறான தொடர்பு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கு. 12ஆம் வசனத்திலே, அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகள் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. சில குடும்பத்துல பேசுற பேச்சுல பாவமா இருக்கும், தெரியாது. அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமா இருக்கிறது. பாவம் எங்கிருந்து வருது அப்படின்னா, பேச்சு. தேவையில்லாம மணிக்கணக்கா பேசும்போது வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா அவங்களே பாவத்துல சிக்கி கொள்வாங்க. எங்கெல்லாம் அதிகமா பேசுறாங்களோ அங்கெல்லாம் பாவம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகள் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக அப்படிங்கிறது. 14-15 அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்துக் கொண்டிருப்பார்கள். நைட் நேரத்துல லைட் சாப்பாடு அப்படிம்பாங்க, கொஞ்சமா சாப்பிடணும். ஆனா இப்போ உள்ள காலத்துல நைட் நேரத்துல தான் எல்லா கடைகளும் திறந்திருக்கு. நைட் நேரத்துல தான் அதிகமா சாப்பிடுறாங்க. அதனால ஹார்ட் ப்ராப்ளம் வருது, பிரஷர் வருது. அந்த உணவு குழாய் அப்படிம்பாங்க, அதுல நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் ஆகுது. என்னன்னு கேட்டா, நைட் நேரத்துல அதிகமா சாப்பிடுறது. அவர் உணவுக்காக அலைந்து திரிந்து, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும் எல்லாமே யோசித்து பார்க்கணும். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படியே போட்டிருக்கு. இப்ப இன்னைக்குள்ள செய்திக்குள்ள நம்ம வரும்போது, நைட் நேரத்திலே முறுமுறுக்கிற சில குடும்பங்கள் உண்டு. உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாம முறுமுறுக்கிற குடும்பங்கள் உண்டு. சாயங்காலத்துல வீட்டுக்கு வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிற ஜனங்களும் உண்டு. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாம பேசும்போது, தேவையில்லாம வீட்டுல சண்டை போடும்போது உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமா இருக்கிறது. இதெல்லாம் எங்க நடக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய காரியங்கள் தான்.
சாயங்காலத்துல திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். வீட்டுக்குள்ள வந்த உடனே எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு பிள்ளைகளும் சில நேரத்துல அம்மா அப்பாட்ட சண்டை போட்டுருது, பையனும் அம்மா அப்பாட்ட சண்டை போட்டுருக்காங்க. சில வீட்டுல கணவரும் தாயிட்ட சண்டை போட்டுருக்காங்க, இல்லைன்னா மனைவிட்ட சண்டை போட்டுருக்காங்க. அப்புறம் அந்த அக்காமாரு, அம்மாமாரு, பாட்டிமாரு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. என் பையன் இப்படி சொல்லிட்டானே, என் புருஷன் இப்படி சொல்லிட்டானே, என் பேரம்பேத்தி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வயசானதுக்கு அப்புறம் கூட நிம்மதி இருக்காது. இதெல்லாம் என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய நார்மல் காரியங்கள். அப்போ ஒரு குடும்பத்திலே நைட் நேரத்துல வந்ததுக்கு அப்புறம் குடும்ப ஜெபம் இருக்கு, ஒரு பாட்டு படிச்சு ஜெபம் பண்றாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க, தேவனை தேடுறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எங்கேயோ ஊரை சுத்தி பார்க்க போறது, எனக்கு கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு வீட்டுல இருக்காம வெளியே சுத்துறது, ஒரு பாட்டு பிடிச்சு ஜெபம் பண்ணாம இருக்கிறது, கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கிறது, வெளியில இஷ்டம் போல சுத்துறது, அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள். எங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப நிறைய வீட்டுல டைவர்ஸுக்கு காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க பாத்துக்கிட்டோம், நீங்க யாரும் என்கிட்ட பேசக்கூடாது, நாங்க சொன்னதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அம்மா அப்பாட அந்த வார்த்தை கேட்க மாட்டாங்க, இந்த பக்கம் மாமியார் வார்த்தை கேட்க மாட்டாங்க, வீட்டுல கணவன் மனைவில சின்ன சின்ன சண்டை வரும், ஆனா யாருமே கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன சொல்லி பார்க்கும்போது அவர்கள் வாயில் பட்டயங்கள் இருக்கிறது, அவர்கள் உதடலில் பேச்சோ அவர்கள் வாயின் பாவமா இருக்கிறது. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கு. ஏன்னா நிறைய குடும்பத்திலே பிரிவினைக்கு காரணம் என்ன, குடும்பத்துல ஏன் சமாதானம் இல்லை, ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம் சொல்லி பார்க்கும்போது இதுதான் காரணம். எந்தெந்த குடும்பத்திலே இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ வீட்டுக்குள்ள வந்த உடனே முறுமுறுக்கிறீங்களா, தேவையில்லாம பேசுறீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நார்மலா நம்ம லைஃப்ல யோசித்து பார்க்கணும். அதே போல நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். வீட்டுக்குள்ள வந்தோன்னு அடங்கி இருக்க மாட்டாங்க, மறுபடியும் வெளியே கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கு பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். ஒரு குடும்பத்தில் அடங்கி இருக்கும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதம். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பல உபத்திரத்துல போய் சிக்கிடுவாங்க. இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்க போறீங்களோ, ஒரு குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள தேவன் இருக்கிறாரு. சில வீட்டுல எல்லாம் குடும்பத்துக்குள்ள சமாதானமே இல்லை. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பிள்ளை ஒரு பக்கம் தாறுமாறா, அம்மா ஒரு பக்கம் தாறுமாறா, புருஷன் ஒரு பக்கம் தாறுமாறா, பையன் ஒரு பக்கம் தாறுமாறா. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா யார் பேச்சுமே யாரும் கேட்க மாட்டாங்க. இப்ப அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த இரவு நேரத்துல ஒரு குடும்பம் சமாதானமா இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள தேவன் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கேளுங்க, எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும்ப்பா. சாயங்காலத்துல நாங்க வீட்டுக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா ஒரு மனம் இருக்கணும்ப்பா. தேவையெல்லாம் வீண் வார்த்தையோ எதுவுமே இருக்கக்கூடாது, முறுமுறுப்போ இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும், வீட்டுல இருக்கிறது தந்தது போதும், என் மனைவி தந்தது போதும், எங்க அம்மா அப்பா தந்தது போதும் அப்படின்னு சொல்லி அடங்கி இருக்கணும். வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு நிறைய வீட்டுல இதுதான் பிரச்சனை. புருஷன் முன்னாடிக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா நைட் நேரத்துல வீட்டுக்குள்ள வருவாங்க, வந்ததுக்கு அப்புறம் இது இருக்கா அது இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியே போயிடுவாங்க. மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் முறுமுறுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை, சண்டைகள், போராட்டமா மாறி. அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் யாராவது எங்க வீட்டுக்குள்ள இப்படிதான் இருக்கு அப்படின்னா நைட் நேரத்துல வீட்டுக்குள்ள வந்தாச்சா, வீட்டுல யார் இருக்கிறா, அவங்கள்ட்ட தந்த சாப்பாடு போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாழணும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளுக்கா ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை உடைய கரத்தில் அப்படின்னோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு வேலை அடைங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே
இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூரணம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கையிருக்கிறீர்கள் ஆசீர்வதிங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். இந்த நாளிலும் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருந்தாலும் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்க. அதிகாலங்களிலே துதிக்கிற துதியோட எழுமுகத்தை கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிராவலிங்ல இருக்காங்க, வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுகிறார். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் வேலை அடைங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துல என்னென்ன தடை இருக்கோ அந்த தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. கற்பத்திரியா ஜீவிதான் கத்தர் மனம் வருங்கப்பா. மாசமாக்கம் கத்தர் ஆசிரியங்க. டெலிவரி போறாங்க கத்தர் கூட இருங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகல விதமான வாசல் திறந்து ஆசிரியங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்பா, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்பா, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்பா. ஃபீஸ் கட்டணும், எத்தனையோ தேவைகள் இருக்கு. எல்லா குடும்பத்தையும் கத்தர் சந்திங்க. நைட் நேரத்துல தனிமை திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, வயசாயிட்டு நிம்மதி இல்லை, எத்தனையோ குடும்பத்துல நிம்மதி இல்லை. கத்தர் உங்க பிள்ளைகளோட இருக்கணும்ப்பா. அவங்களோட இதயத்துல என்னென்ன வேதனைக்கு வந்து எல்லா வேதனையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை சம்பூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பமும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து தேவனர்களே அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்து எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்துல நைட் நேரத்துல தூக்கம் இல்லப்பா. கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, கோர்ட்டு கேஸில் போயிட்டு இருக்காங்கப்பா. சில குடும்பத்துலலாம் தனிமையில வாழ்றாங்கப்பா. அந்த குடும்பத்தை கத்த சந்திக்கணும். உங்க பிள்ளைகளோட கத்தர் கூட இருக்கணும். எல்லா தேவையில்லாத குடும்ப சத்துருக்கிற எல்லாவற்றையும் கத்த வேரோட சுட்டு எறியப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேரோட சுட்டு எறியப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளயும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வாங்கப்பா. நீங்க வந்தா மட்டும்தான்ப்பா எங்க வீடு வெளிச்சமா இருக்கும், ஜீவ ஒளி பிரகாசிக்கும். எங்க வீடு முழுவதும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர் உள்ளாவி கொண்டுப்பா. எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்தாங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றித்தாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்தர் ஆசிரியப்பா. அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியப்பா. கையின் கீழில் ஆசிரியப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து பண்டகசாலை திறந்து ஆசிரியப்பா. எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்துல கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறப்பா, வெளிநாடு போறக்கா ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் வாசல் திறந்தாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. நைட் நேரத்துல சில குடும்பத்துல இருதயம் ஃபுல்லா வேதனை, துக்கம், யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியல. அப்போ அவங்க இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் யோசிக்கிறாங்க எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. இருதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சில குடும்பத்துல பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா. ஏற்ற துணையை தாங்கப்பா, ஏற்ற துணையை தாங்கப்பா, ஏற்ற துணையை தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. சரீரத்துல பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா, கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. பலவீனத்தை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. உங்களுடைய தழும்புல கரத்தின தொட்டு சுகமாக்கி தாங்க. பூரண சுகம் தாங்கப்பா, பூரண சுகம் தாங்கப்பா, பரிபூர்ணமான விடுதலை தாங்கப்பா. இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நாச மோசங்களுக்கு விலக்கி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அந்த ஜனங்கள் மனம் திரும்பணும்ப்பா. கர்த்தர் பிரியமானபடி வாழணும்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்கப்பா. தேசத்துக்கு தேசம் யுத்தம் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. கடைசி காலத்துல எல்லாம் தேவனுக்கு தெரியும்ப்பா. எல்லாம் நடந்துட்டு இருக்குப்பா. இப்படிப்பட்ட காலத்துல அப்பா கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்து அங்க நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான பாதுகாப்பு தாங்கப்பா, சகல விதமான பாதுகாப்பு தாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பத்தில் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. எனக்காக டெய்லி ஒரு நிமிடமா ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.